கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் சங்கீதம் 41:3. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். மத்தேயு 10:35 வாசிக்கிறோம். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். இன்றைக்கு நீங்கள் வியாதியினால் கஷ்டப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் கலக்கத்தோடு இருக்கலாம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற உங்களை கர்த்தர் தாங்குவார். உங்கள் படுக்கையை மாற்றி போடுவார். 2 ராஜாக்கள் 20:1 வாசிக்கிறோம். எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாய் இருந்தான். எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் சுகத்தை தந்தார். 15 வருஷங்களை கூட்டி தந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வியாதிப்பட்டு மரண பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நாம் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டியதில்லை. நாம் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளும்போது நமக்கு கர்த்தர் சுகத்தை தந்து நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவார். எரேமியா 33:6 வாசிக்கிறோம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி. ஆம் பிரியமானவர்களே, அவர் நமக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தந்து நம்மை குணமாக்குறவராய் இருக்கிறார். லூக்கா 8:43 வாசிக்கிறோம். 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ ஆண்டவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. நீங்கள் வியாதியினால் பெரும்பாடுள்ளவர்களாக கஷ்டப்பட்டு குணமாகாத சூழ்நிலையில் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் வரும்போது உங்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பார். யாத்ராம் 15:26 வாசிக்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்றார். ஆம் பிரியமானவர்களே, வியாதியோடு வேதனையோடு இருக்கலாம். இன்றைய விசுவாசியுங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் அவரை விசுவாசிக்கும் போது எல்லாம் கூடும். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அவர் சத்தத்தை நாம் கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள்ளும்போது அவரே நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். அவர் நம்மை குணமாக்குவார். சங்கீதம் 41:3 வாசிக்கிறோம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.